இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி. புய்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே. பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அறுவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே. பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா இது? புய். இது புய்யா? புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ. புய். பூ. புய் 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 புய். இது உய்யா? பூ. ஐயோ, யோ இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே. பூவை பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் உய் உய். ஏண்டா, காலை புடிச்சு வேலை கேட்டேன்னு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? இருக்கற சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துறேன். அண்ணே, கரெக்ட்டா தண்ணி ஊத்திட்டீங்க. என்ன ஊத்துறீங்க கேட்டல்ல? அப்பதான் கட்டடம் ஸ்ட்ராங்கா இரும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பளுவை குறைக்கத்தான். எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே, சிமெண்ட் மூட்டையில ஊத்துறோம்னு ஊத்திட்டேன். ஆனா கரையான் புடிச்ச தலையா, ஏன் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா? காலி பண்ணி என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன்னு பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி முடிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு தான் இருக்குது. பாரு, வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே கொல்லுவேன். எங்க போயிட்டா இவன்? இந்த கரிச்செடி தலைய இவன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். வாங்க முதலாளி, வாங்க வாங்க. வணக்கம். என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா? வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். வைங்க. புண்ணியாதான வேற நடத்தணும். நடத்துங்க. வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கிறீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளிய தான் சுத்தி பார்க்கணும். அட அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அத பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்குள்ள சுத்தி பார்க்க போறாரு. 2 கழுதை சேர்ந்தாப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? பேசுறே இந்த வர்றங்க. என்னங்க, நான் ஒரு கட்டு எண்ணட்டா? கிட்ட வராது. எட்டி உட்கார். போ போ போ. ஆமா, இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன், நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒண்ணாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதும் நாங்க எடுத்து குடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே குடுக்கலைன்னா என்னடி செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க. உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணு கையாலாகாதவர் இல்ல. பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரச்சி, நான் தான் அப்பவே சொன்னேன், தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கலான்னு கேட்டியாடி. இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சிட்டியாடி. அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்க இடிக்குது. நான் தான் சொல்றேனே ஒண்ணு, வீட்டுக்குள்ள வராதேன்னு. ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவேன். ஏமி சாமி, அவசரமா வச்சாரா? நான் வெளியில போகட்டுமா? சேச்சே, நான் அதுக்காக வரல, நான் வேற ஒரு வேலையா வந்தேன். ఏమి సమీది నన్ను అక్కడ పోయినప్పుడు అక్కడ వచ్చారు, ఇక్కడ వచ్చినప్పుడు ఇక్కడ వచ్చారు. రావి, మీ మనసులో ఏమో ఉంది.
உந்தி உந்தி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். செப்பு சாமி. செப்பறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பற்றக்கூடாது. இல்லம்மா, என் மனசை திறந்து கேக்குறேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா? అదనాల ఏమి సామి నెలకరి తారు ఎంత కరుపు అది నాటుకు ఎంత తేవంగా ఉంది అలాగనే నువ్వు నాకు ஆஹா, டாப்போ டாப்பு வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு கக்கூசுக்குள்ள பின்ன எப்படி தூக்கு? அந்த காலத்துல பாண்டிய மன்ன பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு. நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல்ல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன். సామి అదంతా లేదు నేను ఇక్కడ కూటిட்டு இருந்தேன்ல அது எதுனா மேல தெரிச்சிருக்கும். ச்சே, அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது. உன் மேல அத்தரு, சந்தனம், சவ்வாது, ரோஜா, மல்லிகை இதெல்லாம் அரைச்சு ஊத்துன மாதிரி ஒரு வாசனை. பரதேசி நாய் எங்க நின்று என்ன பேசு பாரு. போ சாமி குறும்பு. நீ என் மனக்கு அரும்பு வெட்டி வேறு வாசம் வெடல் புள்ள நேசம். டேச்சி, நாயே. ஏய், டா, நடு. ஆபரேட்டர் சார் சொல்றாரு. பேச ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற? அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க. ஏண்டா காதுல கண்ணுதான் இல்ல மூக்கு மாடா இல்ல? சரி சரி, இங்க நாரதோடு இருக்கட்டும். ஊர் நாரதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு. இது தலையை கட்டுறதா? ஏன் தகுதி என்ன, அவ தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராயன் ஒரு 5-6 கப்பல் வச்சிருக்கிற, அவ ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்கா. உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு. நாயை அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற. அவ பினாயில் தெளிக்கிறா. 2 கழுதி ஒன்னா சேரக்கூடாதா? அண்ணே, இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும்ண்ணே. இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ, அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது. பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. தாலி கட்டுறா. சும்மா இருக்கண்ணே, எனக்கு வேற பொண்ணு பார்த்திருக்கேன், விளையாடாதீங்க. வேற பொண்ணா? பாத்தியா சட்டி தலையன் வேலைய? கோபாலி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே. ஒரு நாளாவது பொச்சமிக்கு போலீஸ் ஸ்டேஷன் உட்காரீங்களா? 24 மணி நேரம் பொட்டி கடையில டீ கடையில அப்படின்னு வேலை. பகாளி காசு இருந்துன்னு சொன்னா எல்லாம் இருக்கிற இடத்துக்கே வரும். இது கடன் சொல்ற விவகாரம். மானம் போகுது, உள்ள வாங்க. என்ன பண்றீங்க? ஸ்டாண்ட் போடுறோம். ஆமா, ஒரு மோட்டார் பைக் ஸ்டாண்ட் போட்டுருக்க இத்தனை பேர் சேர்ந்து புக்குறீங்களே, நாளைக்கு ஓடுற திருடன் எப்படி பிடிக்க போறீங்க? யாரு பிடிப்பான்னு சொன்னது? பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துக்கு சைக்கிளுக்கு தான் ஸ்டாண்ட் போடலாம். நீங்க வாங்குற சம்பளத்துக்கு புல்லட்டுக்கு என்ன புல் ட்ரவுசருக்கே ஸ்டாண்ட் போடலாம். யாராவது இருக்காங்களா பாரு, நாமளே கையெழுத்து போட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? கையெழுத்து போட்டணுங்க. எதுக்கு? அட இவன் நம்ம கேடிங்க தினம் 2 தடவை வந்து கையெழுத்து போடுறோம்னாச்சே. அட நம்ம அம்மா வாசிங்க. பல்ல காட்டுறான். ஏன் வேலை கூட போறியா? டேய், என்னடா இடையில கருப்பு கருப்பா இருக்கு, எலிகிலி திங்கிறியா? எங்கேயும் கிடைக்குது. கிடைச்சா மனுஷன் கூட திம்பியா? திங்கிறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் தேங்களா போயிட்டீங்க. என்ன எப்படி ஆயிட்ட? என்ன தங்க பண்றது? ஒரு வழக்கமாவது ஒழுக்கமான வழக்கமா இருந்தா பரவாயில்ல. பண்றதெல்லாம் தப்பு. உடம்பு பாதியா உருகி போச்சு. சௌக்கியமா? டெய்லி வந்து கையெழுத்து போடுற? நீயாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கையெழுத்து போடுற, நான் 2 தடவை கையெழுத்து போடுறேனே. ஆமா, மாஞ்சு மாஞ்சு கையெழுத்து போடுறிய, அப்படி என்னதான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க? எந்தெந்த தொழில் பண்ணா போலீஸ் பிடிக்குமோ அந்தந்த தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தா போ பாருங்க. ஏட்டப்சி, இந்த மாதிரி கேஸ் தான் வருமாக்கு? இந்த ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கேஸ் தான் வந்து தொலையுது. Huh?
ஏதோ பெரிய நாய் போல் இருக்கு, இன்னைக்கு பிடிக்காம விடக்கூடாது. என்ன ஜாலியா இருக்கு, அவ்வளவு கனமா இருக்கு. ஐயோ நாய்க்கு சுருக்கு போட்டா நீ உள்ள இருந்து வர. இப்ப எல்லாம் நாய் உள்ள இருக்கிறது இல்ல, நாங்க தான் இருக்கோம். நாங்க போனதுக்கு அப்புறம் அது வரும். இந்த சிஸ்டம் எவ்வளவு நல்லா இருக்கு. இது வெள்ளக்கார காலத்துல இருந்து இருக்கு தம்பி. பிச்சை எடுக்கிறது இலை கொடுக்கறது விடவே மாட்டீங்களா? இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டும், பறந்து கெடுக உலக ஏத்தியான் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முந்தைய திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு அர்த்தம் என்ன? பிச்சை எடுத்து தான் ஒருத்தன் உயிர் வாழணும்னு விதி இருந்துச்சுன்னா அவனை பணத்தை கடவுளை ஒழிச்சு கட்டுன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. கடவுளையும் ஒழிக்க முடியல, எங்களையும் அழிக்க முடியல. யோ உனக்கு குரல் எல்லாம் தெரியுமா? ஏன் கேட்காத, எனக்கு நாயை பிடிக்கதான் தெரியும். நாயை பிடிச்சிட்டு போய் என்ன ஆகாரம் போடுறீங்க? வரைக்கு போற எலும்பு. அது மாதிரி என்னையும் பிடிச்சுக்கிட்டு போய் ஆகாரம் போடுங்க. அட யாரா இவன் பைத்தியக்காரனா இருக்கான்? 3 நாள் அடைச்சு வைப்போம், 4வது நாள் கரண்ட் வச்சு கொண்டுடுவோம். அது மாதிரி எனக்கு 3 நாள் ஆகாரம் போட்டு 4வது நாள் கொண்டுருக்கேங்கிறேன். உன்னை கொண்டு போய் என்ன செய்யறது? நாய் தோலாவது ஃபாரின் அனுப்புறோம், உன் தோலை எவனுமே வாங்க மாட்டான். அப்போ நம்ம தோல் எதுக்குமே உதவாதுங்களா? நம்ம தோலா உன் தோல்னு சொல்ற? உங்ககிட்ட பேசுறதுக்கு 10 நாயை பிடிச்சிருப்பேன். ஐயா ஐயா ஐயா